நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். மலேசிய தாய்லாந்து எல்லையில் துப்பாக்கி சூடு, கடத்தல்காரர்கள் தடுத்து வைப்பு. பொருளாதாரம் மீட்சியடைந்த பின்னரே புதிய வரிகள் அறிவிக்கப்படும். மலேசிய தாய்லாந்து எல்லைப் பகுதியில் பொது தற்காப்பு படை உறுப்பினர்களுக்கும் கடத்தல் கும்பலுக்கும் இடையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இம்மாதத்தில் நிகழ்ந்த 3வது நிகழ்வாகும். இதற்கு முன் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சண்டையில் பாதுகாப்பு உறுப்பினர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என குறிப்பிட்ட தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீட் படூர் இம்முறை பணியில் ஈடுபட்டிருந்த தற்காப்பு படை உறுப்பினரை தாக்கும் அளவுக்கு கடத்தல் கும்பல் எல்லை மீறி இருப்பதாக கூறினார். மலேசிய தாய்லாந்து எல்லைப் பகுதியில் கடத்தல்காரர்களுடன் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் பொது தற்காப்பு படை உறுப்பினர் காப்ரல் பஹாருடின் ரம்லி உயிர் இழந்தார். அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 6 பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 மலேசியர்கள் ஆவர். எஞ்சிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் அரச மலேசிய போலீஸ் படையின் முயற்சிக்கு தாய்லாந்து போலீஸ் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக தான் ஸ்ரீ அப்துல் ஹமீட் படூர் கூறினார். Saya rasakan awal soal jawab yang dijalankan ke atas ni, lelaki suspek yang ditangkap di sebelah Malaysia ni mengaku bahawa memang dia ada dalam kumpulan tersebut dan dia mengaku bahawa mereka terkejut ya ketika mengangkat guni-guni yang mengandungi daun ketum dan juga ubat batuk daripada Malaysia hendak dibawa ke Thailand. Terkejut, terserempak dengan kedua-dua anggota pasukan gerakan AM ni tadi. Dan tidak semena-mena selepas itu kedengaran bunyi letupan. Dia pun melarikan diri. So tidak ada apa-apa yang suspicious dalam kejadian ini ya. Memang daripada maklumat dan saksi mengatakan bahawa kejadian itu spontan. Ya, ini bukan ada macam satu deal turn sour misalnya ya, contohnya cuba nak berunding dengan penyeludup lah tentang apa tidak ya. நேற்று அதிகாலை மணி 2:30 வாக்கில் படாங் பசார் பெர்லிஸில் நிகழ்ந்த அத்தாக்குதலில் காப்ரல் பஹாருடின் ரம்லி 2 முறை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிர் இழந்தார். அவருடன் பணியில் ஈடுபட்டிருந்த சக உறுப்பினர் காப்ரல் நொரிஹான் தாரிக்கு காயம் ஏற்பட்டு தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கங்கார் துவாங்கு ஃபவுசியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 39 வயது காப்ரல் நொரிஹான் தாரி தற்போது பினாங்கு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வேளையில் அத்தாக்குதலில் உயிர் இழந்த 54 வயது பொது தற்காப்பு படை உறுப்பினர் காப்ரல் பஹாருடின் ரம்லியின் நல்லுடல் நெக்ரி 9 பஹாவில் உள்ள அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. அவருக்கு அரச மலேசிய போலீஸ் படையின் உயரிய மரியாதைகள் வழங்கப்பட்டதாக தான் ஸ்ரீ அப்துல் ஹமீட் படூர் கூறினார். இதற்கிடையில் மலேசியா தாய்லாந்து எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு உதவ தாய்லாந்து நாட்டினர் உள்ளிட்ட 18 ஆடவர்கள் இன்று தொடங்கி தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்து நாட்டினர் 3 டிசம்பர் 1ஆம் தேதி வரையில் தடுத்து வைக்கப்படுவர். உள்ளூர் வாசிகள் 15 பேர் இம்மாதம் 28ஆம் தேதி வரையில் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவர். கங்கார் நீதிமன்ற துணை பதிவாளர் மோனிகா ஜோசப் கைசா அவர்கள் அனைவரையும் தடுப்பு காவலில் வைக்கும் ஆணையை வெளியிட்டார். போலீசார் நேற்று காலை தொடங்கி மேற்கொண்ட தீவிர தேடலுக்கு பின்னர் அவர்கள் 18 பேரும் கைது செய்யப்பட்டனர். 2021 வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. நாட்டில் உள்ள பள்ளிகளை பராமரிக்க ஒதுக்கப்பட்டிருக்கும் 62 கோடி ரிங்கிட் மாணவர்களுக்கான புறச்சூழல் கல்வி வசதிகளை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படுவதால் அத்திட்டத்தை அங்கீகரிப்பது மிக முக்கியம் என கல்வி அமைச்சர் டாக்டர் ரட்ஸி ஜிடேன் அறிவுறுத்தினார்.
நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு வருகை மேற்கொண்ட டாக்டர் ராஜி ஜிடேன் பல பள்ளிகள் மோசமான நிலையில் உள்ளதாகவும் அவை உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டிய சூழலில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நாடு கோவிட்-19 நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் இவ்வேளையில் மாணவர்கள் தூர இடைவெளியை கடைபிடிக்க ஏதுவாக வகுப்பறைகளை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறினார். அதற்கு கூடுதல் வகுப்பறைகளும் தேவைப்படுவதாக அவர் சொன்னார். சில பள்ளிகளின் வகுப்பறைகள் பல ஆண்டுகளாக சேதமடைந்த நிலையில் இருப்பதால் அவற்றை பயன்படுத்த முடியாமல் உள்ளன. தலைநகரில் 2021 வரவு செலவு திட்டம் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். நடப்பில் கல்வி அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் 10,223 பள்ளிகள் உள்ளன. நாட்டில் 2,003 கோடி ரிங்கிட் மதிப்புடைய 31,661 கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் இன்னும் விற்கப்படாமல் உள்ளன. வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் இன்றைய மக்களவையில் அத்தகவலை வெளியிட்டார். தேசிய நில சொத்துடைமை தகவல் மையம் வெளியிட்ட 2020 முதல் அரையாண்டின் நில சொத்துடைமை சந்தை அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். 2019 இரண்டாம் அரையாண்டில் விற்கப்படாத வீடுகளின் எண்ணிக்கை 30,664ஆகவும் அதன் மொத்த மதிப்பு 1,882 கோடி ரிங்கிட்டாகவும் இருந்தது. இவ்வாண்டு அதன் எண்ணிக்கை 3.3 விழுக்காடாக அதிகரித்திருப்பதுடன் அதன் மதிப்பும் 6.4 விழுக்காடாக உயர்ந்துள்ளது என ஜுரைடா கமருடின் கூறினார். கட்டி முடிக்கப்பட்டு விற்கப்படாத வீடுகளின் எண்ணிக்கையை குறைக்க மேம்பாட்டு நிறுவனங்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பது உட்பட அமைச்சு சில திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. 2021 kita akan dapat membina satu sistem data raya iaitu big data system yang mana akan membantu untuk memberikan angka-angka projection dan boleh memandu developer untuk merancangkan dia business model dan juga perancangan mereka dari segi pemilihan tempat dan sebagainya. Jadi மேலும் வீட்டு விபரங்களை பதிவு செய்யும் நடப்பில் உள்ள முறைக்கு பதிலாக வீடமைப்பு ஒருங்கிணைப்பு நிர்வாக முறையை கொண்டு வரவும் அமைச்சு உத்தேசித்திருப்பதாக அவர் சொன்னார். ஸ்லாங்கூரில் குறிப்பாக கிள்ளான் பள்ளத்தாக்கில் கோவிட்-19 வைரஸ் தொற்று அதிகரிப்பதற்கு வேலையிட தொற்று பரவல்கள் முக்கிய காரணமாக உள்ளது. திராத்தாய் தொற்று சம்பவத்தில் மட்டும் 1,511 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட்-19 வைரஸ் தொற்று நாட்டை தாக்க தொடங்கியதிலிருந்து அந்த தொற்று பரவலில் மட்டும் இதுவரையில் மொத்தம் 4,036 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் இதுவரை 119 தொற்று சம்பவங்கள் வேலை இடத்தை உட்படுத்தியிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குனர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். அதில் 36 தொற்று சம்பவங்கள் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் 83 தொற்றுகள் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதாக தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார். 77,201 பேர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை அவர்களில் 12,079 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் 4,398 பேர் மலேசியர்கள், 7,681 பேர் வெளிநாட்டினர் ஆவர். நாடு முழுவதும் இதுவரையில் 334 தொற்று பரவல்கள் நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 167 பரவல்கள் முடிவுக்கு வந்துள்ள வேளை 167 பரவல்கள் இன்னும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் 36 தொற்று பரவல்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்று தொடங்கி சபாவை விட்டு வெளியேறும் அனைத்து பயணிகளும் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனையை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். முதன்மை நுழைவாயில் மூலம் பிற மாநிலங்களுக்கு பயணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னர் அவர்கள் அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா தெரிவித்தார். பரிசோதனையின் மூலம் அவர்களுக்கு தொற்று இருப்பது அல்லது அதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் அவர்கள் சபாவை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தனிமைப்படுத்தும் அதே வேளையில் சிகிச்சை அளிப்பதற்கும் கண்காணிக்கப்படுவதற்கும் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவார்கள்.
சபாவிலிருந்து பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டவர்கள் தீபகற்ப மலேசியா, சரவா, லப்வான் கூட்டரசு பிரதேசம் ஆகிய பகுதிகளில் உள்ள நுழைவாயில்களுக்கு சென்றவுடன் மை சஜாத்ரா செயலியை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். மருத்துவ பரிசோதனையின் மூலம் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியதில்லை என டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா குறிப்பிட்டார். நாட்டின் நடப்பு சூழலையும் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவையும் கருத்தில் கொண்டு அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவை காட்டிலும் சபாவில் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார மீட்சிக்கு பின்னரே அரசாங்கம் புதிய வரிகளை அறிவிக்கும். ஜிஎஸ்டி பொருள் சேவை வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அதே வேளையில் புதிய வரிகளை விதிப்பது குறித்து ஆராயப்படுவதாக நிதி அமைச்சர் தெங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். அந்த புதிய வரிகள் மீதான ஆய்வை கடந்த ஆண்டு இறுதியில் நிறுவப்பட்ட சிறப்பு செயற்குழு மேற்கொண்டு வருகிறது. நாட்டின் பொருளாதாரம் மீட்சியுற்று வரும் இச்சூழலில் புதிய வரிகளை அறிமுகப்படுத்துவது ஏற்புடையதாக இருக்காது என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இவ்வேளையில் நடப்பு அரசாங்கம் வருமானத்தை அதிகரிக்கும் அதே வேளையில் நாட்டின் கடன் அளவை குறைக்கவும் உறுதி பூண்டிருப்பதாக தெங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ரோல் குறிப்பிட்டார். மேலும் மக்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய துறைகளை விரிவுபடுத்தவும் அரசாங்கம் உத்தேசித்துள்ளது என்றார் அவர். கோலாலம்பூரில் திரங்கானு மாநில வியூக மற்றும் உயர்நெறி கழக உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். கடன் உதவியையும் எண்ணெய் உதவித்தொகை போன்ற அரசு உதவிகளையும் பெறுவதில் கிராப் வாகன ஓட்டிகளும் பொருட்களை கொண்டு செல்பவர்களும் எதிர்நோக்கும் சிக்கலுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆராயப்படும். அதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் கலந்தாலோசிக்கப்படும் என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்துள்ளார். பயணிகளை ஏற்றிச் செல்ல தற்காலிக உரிமத்தை பெற விதிக்கப்படவிருக்கும் விதிமுறைகள் குறித்து அவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி உணவு, பானங்கள், பொருட்கள் ஆகியவற்றை உரியவர்களிடம் கொண்டு செல்லும் வழிகாட்டியையும் போக்குவரத்து அமைச்சு கூடிய விரைவில் வரையவுள்ளது. அவ்விவகாரம் மீண்டும் ஆராயப்படும் என்பதால் அவர்கள் அது குறித்து கலக்கமுற தேவையில்லை என பிரதமர் முகநூல் வாயிலாக அறிவுறுத்தினார். முன்னதாக பிரதமர் பட்டாலிங் ஜெயாவில் கிராப் ஓட்டுநர்கள் சிலரை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். சுயதொழில் மற்றும் கிக் தற்காலிக பொருளாதார வர்த்தகத்தில் ஈடுபடும் தரப்பினர் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களும் சுக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பில் சந்தா செலுத்துவதை கட்டாயமாக்க மனிதவள அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. அத்துறை சார்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் நடப்பில் உள்ள 2017 சுயதொழில் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். சொக்சோ அமைப்பில் சந்தா செலுத்துவதன் முக்கியத்துவத்தை மலேசியர்கள் பலர் அறிந்திருக்கவில்லை. பணியிடங்களில் விபத்து நிகழ்ந்தால் மட்டுமே அவ்வமைப்பில் இருந்து உதவிகள் கிடைக்கும் என பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலத்தில் B40 சமூகத்தைச் சேர்ந்த பலருக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு உதவிகளும் கிடைக்கவில்லை. அதற்கு தீர்வாக சொக்சோ அமைப்பு நடப்பு சட்டத்தை ஆய்வுக்கு உட்படுத்தும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக டத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார். இதற்கு மக்களின் ஆதரவும் சிறிது கால அவகாசமும் தேவைப்படுவதாக அவர் சொன்னார். கோலாலம்பூர் மருத்துவமனையில் சொக்சோ காப்பீட்டாளர்களுக்கு மீட்பு நிலை உதவிகளை வழங்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்துஸ்ரீ எம் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். ஹாங்காங்கில் மீண்டும் அதிகரித்துள்ளன தொற்று சம்பவங்கள். கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படுகின்றன. புதிய இயல்பில் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் அளவலாவும் மழலைகள். மேலும் செய்திகள் உலக நடப்புகளில். ரஷ்யா அதன் கோவிட்-19 வைரஸ் தடுப்பு மருந்து ஸ்பட்னிக் 5-இன் விலையை இதர தடுப்பு மருந்துகளை காட்டிலும் குறைவாக நிர்ணயிக்கும். உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்காக அடுத்த ஆண்டுக்குள் 100 கோடி தடுப்பு மருந்துகளை தயாரிக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது.
ஸ்புட்னிக் 5 தடுப்பு மருந்து 95 விழுக்காடு பலனளித்துள்ளது. இதுவரை 19,000 பேருக்கு இருமுறை அத்தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க நிறுவனங்கள் தயாரித்து வரும் கோவிட்-19 தடுப்பு மருந்துகள் 95 விழுக்காடு பலன் அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து ஹாங்காங் கட்டுப்பாடுகளை மீண்டும் கடுமையாக்கியுள்ளது. குறிப்பாக கேளிக்கை மையங்களுக்கு சென்றவர்களால் மீண்டும் தொற்று சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. அதனைத் தொடர்ந்து அவர்கள் கட்டாய கோவிட்-19 மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள பணிக்கப்பட்டுள்ளனர். ஹாங்காங்கில் புதிதாக 80 தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து அங்கு 5,782 கோவிட்-19 தொற்று பரவல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 108 மரண சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சமீபத்தில் பதிவான தொற்று சம்பவங்களில் 180க்கும் அதிகமானவை கேளிக்கை மையங்களுடன் தொடர்புடையவை. வைரஸ் பரவ தொடங்கியதில் இருந்து கேளிக்கை மையங்களுக்கு சென்றவர்களால் தான் மிக அதிகமான தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளது என ஹாங்காங் நிர்வாக தலைவர் கேரி லாம் கூறினார். ஹாங்காங்கில் தொற்று பரவல்கள் அதிகரித்து வருவது குறித்து அவர் அச்சம் தெரிவித்தார். பரிசோதனைகளை மேற்கொள்ளாமல் கோவிட்-19 நோயாளிகள் அல்லது அதற்கான அறிகுறிகளை கொண்டவர்கள் பல இடங்களுக்கு செல்வதால் தொற்று பரவல் தீவிரமடையும் சாத்தியம் உள்ளதென பொதுமக்களில் சிலர் அச்சம் தெரிவித்தனர். அதனால் இரவு கேளிக்கை மையங்கள், மதுபான விடுதிகள், கரோக்கே, மணமகிழ் நிலையங்கள் போன்றவை அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு மூடப்படுகிறது. சிங்கப்பூரில் தொற்று பரவல் தணிந்து வருகிறது. ஆக கடைசியாக அந்நிய நாட்டினர் உட்படுத்திய தொற்று பரவல் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து அந்த குடியரசு நாடு பெருந்தொற்றிலிருந்து கூடிய விரைவில் மீளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்நாட்டில் மொத்தம் 58,183 கோவிட்-19 வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்நிய நாட்டினர் தங்கியிருந்த காசியா அட் பஞ்சூரு தங்கும் விடுதியில் 28 நாட்களுக்கு பின் தொற்று சம்பவங்கள் எதுவும் பதிவாகாத நிலையில் அத்தொற்று பரவல் முடிவுக்கு வந்ததாக அக்குடியரசின் சுகாதார அமைச்சு தெரிவித்தது. அதன்பின் வேறு எந்த தொற்று பரவலும் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து புதிதாக பதிவு செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்தது. சீன மருந்தகம் ஒன்றின் மூலம் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி முதன்முறையாக சிங்கப்பூரில் தொற்று பரவத் தொடங்கியது. அக்குடியரசில் பதிவு செய்யப்பட்ட 1,410 தொற்றுகள் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களால் பரவியதாகும். உள்ளூரில் 2,271 பேர் அத்தொற்றுக்கு இலக்காகினர். தங்குமிடத்தில் பரவிய வைரஸால் 54,502 பேர் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே 58,079 பேர் அல்லது 99 விழுக்காட்டினர் கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர். இதுவரை 28 பேர் அத்தொற்றால் உயிர் இழந்துள்ளனர். தைவானிய கடற்படை உள்நாட்டு தயாரிப்பிலான புதிய நீர்மூழ்கி கப்பல் மேம்பாட்டு திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதன் மூலம் அந்த ஜனநாயக தீவின் இறையாண்மை தற்காக்கப்படும் என அதன் குடியரசுத் தலைவர் சாய் இங்-வென் சூளுரைத்துள்ளார். சீனாவுக்கு எதிரானதாக கருதப்படும் அந்த முக்கிய திட்டத்துக்கு அமெரிக்கா தனது முழு ஆதரவையும் வழங்கியுள்ளது. தைவான் தனது நிலப்பரப்புக்கு உட்பட்ட பிரதேசம் என பல காலமாக சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. அதனைத் தொடர்ந்து மறுத்து வரும் தைவான் தனது படைபலத்தை மேம்படுத்த நீர்மூழ்கி கப்பல் படையை புதுப்பிக்கும் வேலைகளில் நெடுங்காலமாக ஈடுபட்டு வந்தது. தைவான் வசம் தற்போது 4 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. அவற்றில் 2 இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டவையாகும். ஆனால் சீன கடற்படையில் உள்ள தற்போதைய கப்பல்கள் அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ளும் அளவுக்கு ஆற்றல் கொண்டவையாகும். சீன கடற்படைக்கு ஈடான படைபலத்தை தைவானின் நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்டிருக்கவில்லை எனும் குறைபாட்டை நீக்கும் முயற்சியாக தற்போது தைவான் உள்நாட்டில் தயாரிக்கும் புதிய நீர்மூழ்கி கப்பல் மேம்பாட்டு திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அதற்கான தொடக்க விழா கவுஷோங் தென் வட்டார துறைமுகத்தில் நடைபெற்றது. இன்னும் ஒரு மாதத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. உலக நாடுகள் கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து முழுமையாக விடுபடாத நிலையில் டென்மார்க், ஹங்கேரி, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளில் பாதுகாப்பான முறையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரவேற்கப்படுகிறது. அது குறித்த தொகுப்பை அடுத்து காண்போம்.
டென்மார்க் ஆல்பாக் மிருகக்காட்சி சாலையில் ராட்சத பனி உருண்டையில் அமர்ந்தவாறே கிறிஸ்துமஸ் தாத்தா சிறுவர்களை வரவேற்கிறார். வட டென்மார்க்கில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கியுள்ளது. வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு இம்முறை மாறுபட்ட விதத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா சிறுவர்களை அணுகி மகிழ்ச்சிப்படுத்துகிறார். தொடுதல் போன்ற நடவடிக்கைகள் இன்றி உருண்டை வடிவிலான கண்ணாடிக்குள் அமர்ந்து கொண்டு கிறிஸ்துமஸ் தாத்தா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். ஹங்கரி புறநகர் பகுதியில் சாக்லேட் தயாரிப்பாளரான லாஸ்லோ ரிமோக்சி கிறிஸ்துமஸ் தாத்தா முகக்கவசம் அணிந்திருப்பது போன்ற சாக்லேட் உருவ பொம்மையை வடிவமைத்து விற்பனை செய்கிறார். தீவிரமடைந்து வரும் வைரஸ் தொற்று குறித்து எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அம்முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். தொடக்கத்தில் அதற்கு மக்களிடமிருந்து எதிர்மறையாக கருத்துகள் பெறப்பட்டன. தற்போது முகக்கவசம் அணிந்த சாந்தா கிளாஸ் சாக்லேட் உருவ பொம்மைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருவதாக கூறுகிறார் லாஸ்லோ. கோவிட்-19 கொள்ளை நோய் உலக அளவில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் பிரேசிலில் சிறுவர்கள் சாந்தா கிளாஸ் என அழைக்கப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தாவிடம் தங்களின் எதிர்பார்ப்புகளை தெரிவிக்கும் வழக்கத்தை நிறுத்தவில்லை. இம்முறை மெய்நிகர் காணொலி வாயிலாக தங்களின் எதிர்பார்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். காணொலி வாயிலாக சாந்தா கிளாஸிடம் பேசினாலும் அந்த மகிழ்ச்சியில் சற்றும் குறைவில்லை என கூறுகிறார் சாந்தா வேடம் அணிந்த எடி நூவல். ரியோ டி ஜெனைரோவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் சாந்தா கிளாஸுடன் உரையாடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு வரும் சிறுவர்கள் தங்கள் கைகளை கிருமிநாசினி திரவம் கொண்டு சுத்தம் செய்த பின்னரே சாந்தா கிளாஸை சந்திக்க அனுமதிக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு முறை சந்திப்புக்கு பின்னரும் அந்த அறை சுத்தம் செய்யப்படுகிறது. அண்மைய வெள்ள நிலவரம். பேரா துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சம் புகுந்தோரின் எண்ணிக்கை 385 அதிகரித்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 121 குடும்பங்கள் அங்கு அடைக்கலம் நாடியுள்ளனர். மிக அதிகமாக 11 கிராமங்களைச் சேர்ந்த 169 பேர் பகான்சராய் பரேட் ஹஜி அமான் தேசிய பள்ளியில் தங்கியுள்ளனர். அந்த தகவலுடன் வெள்ள நிலவரம் குறித்த தொகுப்பை காண்போம். பகான்சராய் மாவட்டத்தில் செயல்படும் மற்றொரு துயர் துடைப்பு மையமான சங்காட் லோபா தேசிய பள்ளியில் 107 பேரும், மஞ்சோங் காயான் தேசிய பள்ளியில் 30 பேரும் தங்கியுள்ளனர். இவ்வேளையில் தெலோ இந்தான் நகராண்மை கழக மண்டபத்தில் தஞ்சம் புகுந்தோரின் எண்ணிக்கை 79 அதிகரித்துள்ளது. கிடாவில் 4 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கு செயல்படும் 2 துயர் துடைப்பு மையங்களில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 74 பேர் தங்கியுள்ளனர். குபாங் பாசு மாவட்ட துயர் துடைப்பு மையத்தில் 62 பேரும், எஞ்சிய 12 பொக்கோசனா மாவட்ட துயர் துடைப்பு மையத்திலும் அடைக்கலம் நாடியுள்ளனர். சிலர் தங்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். இதனிடையே பேரா ஈப்போ தாவாஸ் கிராமத்தில் செப்போர் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படும் 10 வயது சிறுவனை தேடி மீட்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. தன் நண்பர்கள் 4 அப்பகுதியில் விளையாடி கொண்டிருந்த போது சிறுவன் முகமது டெனிஸ் ஆற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. வேகமான ஆற்று நீரோட்டம், நிலையற்ற வானிலை போன்றவை பாலகனை தேடி மீட்கும் பணிக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக பேரா தீயணைப்பு மீட்பு படையின் நிர்வாக பிரிவு உதவி இயக்குனர் முகமது யூனுஸ் அபு தெரிவித்தார். கிளாந்தான் குவலக்கராய் காம்போங்கரோ பள்ளி வாசலில் 3 மாத குழந்தை உட்பட 6 அடைக்கலம் புகுந்துள்ளனர். எதிர்பாரா அசம்பாவிதங்களை தவிர்க்க குவலக்கராய் மாவட்ட போலீஸ் படை, தீயணைப்பு மீட்பு படை, பொது தற்காப்பு படை ஆகியவற்றின் 210 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பசிர்புத்தே தோகுண்டூர் கிராமத்தில் 0.7 மீட்டர் உயரம் வரையில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் மட்டுமே அங்கு செல்ல முடியும் என்பதால் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 29 பேர் வீடுகளில் முடங்கியுள்ளனர். அவர்களுக்கு மீட்பு படையினர் உணவுப் பொருட்களை வழங்கினர். திரங்கானு டூங்கோன் சிபராங் பிந்தாசன் கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 22 பேர் பாதிக்கப்பட்டனர். மழைக்காலங்களின் போது ஒவ்வொரு முறையும் ஏற்படும் கால்வாய் அடைப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி தொடர்புடைய அதிகாரிகளை அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த 5 வருடங்களாகவே அப்பிரச்சினையை அந்த கிராமத்து மக்கள் எதிர்நோக்குகின்றனர். அப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என டூங்கோன் மாவட்ட அதிகாரி அன்வார் அவாங் தெரிவித்தார். மலாக்காவில் செயல்பட்டு வந்த 5 துயர் துடைப்பு மையங்களில் 2 மூடப்பட்டுள்ளன. அடைக்கலம் நாடுவோரின் எண்ணிக்கை குறைந்ததை அடுத்து அம்மையங்கள் மூடப்பட்டன.
மனிதர்களின் கடமையை உணர்த்தும் கீதாச்சாரம். முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை வளத்துக்கும் ஒரே வழி சுயநலமின்மைதான். வைரஸ் தொற்றின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை